அனைவருக்கும் காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியில் இனி நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா, பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்குறோம். பூர நட்சத்திரம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் முடிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள். அப்போது எவ்வளோ ஒரு கடினமான வேலையும் பூர நட்சத்திரக்காரர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது சுலபமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அதே போல் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான கரெக்டான நேரத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், இடம் பொருள் யாவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் பொருள் யாவல்ன்ற விஷயத்தை முறையான கையாளக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்கார நண்பர்கள் தான். அப்போது அவங்க ஒரே நேரத்தில் பல வகையான வேலை செய்யக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு நாளைக்கு 3 வகையான வேலை செய்வாங்க. அந்த 3 வகையான வேலையுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்களாக அவங்க பூர நட்சத்திரக்காரர் திகழ்ந்து வருவார்கள். அவர் வாழ்க்கையில் எதுவுமே பார்த்தோன்னா அசாதாரணமான நிலையாக இருக்காது. இப்போ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தை உடனே செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கு நேரங்கள் காலங்கள்லாம் பார்த்து அது பார்த்தோன்னா தாமதப்படுத்தி அது மாதிரியான சூழ்நிலை அவங்ககிட்ட இருக்காது. அதை செய்யணும், அப்போ எப்படி செய்யணும், அது என்னன்றது முதல்ல திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த பூர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே வெட்டி பேசுவான்னு சொல்லுவாங்க. அதாவது இது இப்படி தான், இது இப்படி மாற்றவே முடியாது, இப்படி தான் இருக்கும், இந்த வேலையாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க தான். ஸோ இந்த பூர நட்சத்திரக்காரங்க அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும் என்று சொல்லுவார்கள். அப்போது அந்த அம்பாள் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கணும், இதுதான் முறை, இதுதான் சூழ்நிலை அப்படின்றது பார்த்தோன்னா முதல்லையே பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டுருவாங்க. அந்த திட்டத்தின் பிரகாரம் தான் பின்னாடி நடப்பாங்களே தவிர பாதியில் போயிட்டு போகலாமா போகக்கூடாதா, இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பாதியில் வராது. ஆரம்பத்திலே இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற விஷயத்தை முன்னாடியே கணித்து அதுக்கு தகுந்தாற் போல் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையை அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே இந்த எந்திரம் சில பேர் மாந்திரிக சம்மந்தப்பட்டவங்க, ஜோதிடம் சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் எழுதணும் அப்படின்னா இந்த பூர நட்சத்திர நாள் அன்றை எழுதுனீங்க அப்படின்னாவே அது எந்த ஒரு சிக்கலான விஷயமாக இருந்தாலும் கூட எளிதிலே சீக்கிரம் முடிஞ்சிடும். அது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். சரிங்க, இந்த ராகு இருந்தாலே அந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுன்ற ஒரு விஷயம் கூட இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் கொண்டவராக இருப்பாங்க. அவர் வாழ்வில் ஒரு முறையாவது விமானத்தில் பறக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த பூர நட்சத்திரக்காரங்க தான். சரிங்க, இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சினிமா அப்படின்ற சம்மந்தப்பட்டது கிரியேட்டிவிட்டி, புதிய புதிய அனுபவங்கள், அதாவது பார்த்தோன்னா அட் ப்ரெசென்ட் அந்த செகண்டில் அவங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக தோணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பையன் எது செய்தாலும் அது அருமையாக இருக்கும், வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூர நட்சத்திரக்காரங்க தான். அவங்க வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளது தனித்து காட்டணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க, இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களும் அதிகமாக இந்த உணவில் என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெண்பொங்கலோடு இருக்கக்கூடிய சட்னி அப்படின்னாவே அவங்களுக்கு ரொம்ப 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 பிரியமான ஒரு உணவாக அவங்களுக்கு ஏற்படுப்பாங்க. அந்த வெண்பொங்கல் சட்னின்னாவே அவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவே அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இவங்க பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் எப்போவுமே இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துன்னு வந்தாவே அதில் பிரச்சனைக்கூடிய சொத்தாகவே தான் இருக்கும். அது என்ன பரிகாரம் செய்யணும், அது எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணணுன்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூர நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிறக்குது அப்படின்னா அவங்க கட்டாயம் பூர்வீக சொத்து பிரச்சனைக்குரிய ஒரு சொத்தாகவே அவங்களுக்கு அமையும். அது எப்படி நிவர்த்தி செய்யணும், என்ன வகையில் நிவர்த்தி செய்யணுன்றதுனால நம்ம பார்ப்போம். சரிங்க, இந்த பூர்வீக நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரமாக இருப்பாங்க. ஒரு 100 பேர் பூர்வீக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா 90 பேர் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே அமையும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே இந்த முன்கோவன்ற விஷயத்தினால்தாங்க நிறைய 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 பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதுக்கு எடுத்தாலும் ஷார்ட் டெம்பர், திடீர்னு கோவப்படுறது, சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டு பேசுகிறதுனால தான் நிறைய உறவுகளாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எல்லாமே இழக்கக்கூடிய சூழ்நிலை. இவங்க எப்போ பார்த்தாலும் கோவக்காரராக இருக்காங்க, இவர்கிட்ட பேசலாமா வேணாவா,
இதை பற்றி எடுத்து சொல்லலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தன் கூட இருக்கிறவங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறதுனால நிறைய அனுகூலத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இவங்களுக்கு எப்போவுமே வந்து என்னென்ன நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், எந்தெந்த நட்சத்திர நாள் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூராட நட்சத்திரம், தனுசு நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மிருகசீரிடம், அவிட்டம், இந்த நட்சத்திர நாள் எல்லாமே அவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அப்போது இந்த நட்சத்திரம் வருகின்ற நாளன்று அவங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலோ, எந்த ஒரு காரியத்தை வந்து எடுத்து வைத்தாலோ அந்த காரியம் 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அன்றைக்கி நடக்கும். சரிங்க, எனக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லிட்டீங்க, எனக்கு எந்தெந்த நாள் இதெல்லாம் செய்யவே கூடாத நட்சத்திரம் என்னென்னு இருக்குதுங்களா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த நட்சத்திர நாளில் நான் சொல்லக்கூடிய நட்சத்திர நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுபகாரியத்தையுமே தொடரவே கூடாத நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், விசாகம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த விதமான சுபகாரியங்களும் எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு தொழிலையுமே நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது. அந்த நாளில் நீங்கள் ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களுடைய உறவினர்களாக வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷங்கள் செய்கிறதா இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க கண்டிப்பாக நடக்காது. அந்த நாளில் நாம் அதிகமாக தவிர்த்து கொள்வது நம்ம எத்தனையோ விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அன்றைக்கி அமையும். சரி, என்ன திசை சாமி எங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கக்கூடிய திசை? நான் ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறேன், இல்லை ஒரு இடம் வாங்க போகலான்ட்டு இருக்கிறேன், நான் இருக்கிற வீட்டுக்கு எந்த பக்கத்தில் போய் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னா, கிழக்கு பக்கமாக, நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வாங்குறதோ, இல்லை கிழக்கு வாசலில் வச்சு வீடு கட்டுறதோ, அது மாதிரியான சூழ்நிலை வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, நான் என்னென்ன பரிகாரங்கள் தெய்வங்களுக்கு நான் பூஜை பண்ணலான்ட்டு இருக்கிறேன், என்னென்ன தெய்வங்களுக்கு எப்படி நான் பூஜை பண்ணணும், என்ன சாமியை நான் வணங்கினா என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் எப்படி நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய, சிவனும் பார்வதி இணைந்து இருக்கக்கூடிய தெய்வம் தான் அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அர்த்தநாரீஸ்வரர் நீங்கள் வணங்கி வருவதனால உங்களுக்கு பல நன்மைகளும் பல வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, சாமிக்கு என்ன வகையான பூக்களை வச்சு நம்ம வந்து பூஜை செய்யணும் அப்படின்னா, தாமரைப்பூ. ஒரு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமரைப்பூவை கொண்டு நீங்கள் வந்து தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறதுனால அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன பெண் தெய்வத்தில் எதை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். எப்போவுமே வந்து வாராகி அம்மன் பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மனை நீங்கள் பிரார்த்தனை செய்து வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பெறாமல் இருக்குதுன்றதுனாலையும், திருமணம் ஆகாமல் இருக்குதுன்றதுனாலையும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயிக்கணும், எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா வாராகி அம்மனை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறதுனால வழிபாடு செய்து வந்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி வாழ்க்கையை மிகப்பெரிய சுபட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அது போன்ற பௌர்ணமி நாளன்று பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி நாளன்று கிரிவலம் செல்வதனாலேயும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி இன்று தினம் ஒரு நிகழ்ச்சியை இத்துடன் நிவர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.